அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதன் காரணமாக புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியன், புதன் வக்ர நிவர்த்தி பெற்றும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ராகு பலம் பெற்று இருக்கிறாருங்க. அதே போல் சூரியனும் நன்மை செய்யும் அமைப்பில் சஞ்சரிக்கிறார். அதே போல் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்தாலும் அவர் சுகங்களையும் பொருளாதார உயர்வையும் ஏற்படுத்துவாருங்க. நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மகர ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல செய்யும் செயலால் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா தான் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அமைஞ்சிருக்கு. எதிலும் ஊக்கமோடு செயல்படுவீங்க. வியாபாரம் முன்னேற்றமாக இருக்குங்க. தடைப்பட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா தாங்க அமைஞ்சிருக்குது. எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல் அலுவலகத்தில் உங்களுடைய சொல் செயல் இரண்டும் பாராட்டப்படக்கூடிய ஒரு விதமாக தான் அமைஞ்சிருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதனான சனி தனஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். மேலும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறதுங்க. எனவே இந்த காலகட்டம் என்பது சென்ற காலகட்டத்தை காட்டிலும் சிறந்த பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுக்கு செல்வ நிலை உயர இருக்குது. செயல்பாடுகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தாமதித்து வந்த சுபகாரிய பேச்சுக்கள் இப்பொழுது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. கொடுத்த வாக்காய் காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணம் என்பது உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிவர்த்தியா இந்த புதனுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தற்போது வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். அதாவது ரிஷப ராசியில் உள்ள குரு பகவான் இப்போது வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. விரையாதிபதி குரு வக்ரம் பெறுவது நன்மைதாங்க. அதே சமயம் சகாயஸ்தானத்திற்கும் குரு அதிபதி என்பதால முன்னேற்றத்துல சிறு சறுக்கல்கள் வரதாங்க செய்யும். முக்கிய பிள்ளைகளை பகைத்து கொள்ள வேண்டாங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்தி கொள்ள இயலாது. சகோதர வர்க்கத்தினருடைய ஒத்துழைப்பு குறையலாங்க. அதே போல் அவர்களுக்காக செலவு செய்யும் சூழ்நிலையும் உண்டுங்க. அதே போல இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் இருப்பதால கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது. அதாவது கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த தருணங்கள்ல கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார். செவ்வாயினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால குடும்ப செலவு அதிகரிக்குங்க. பண பற்றாக்குறை ஏற்படுங்க. கொடுக்கல் வாங்கலில் ஒரு சிலர் ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. வியாபார இடத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற யோசனை கூட அதிகரிக்குங்க. உடன்பிறப்புகள் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணங்கள்ல நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசி சுக மற்றும் லாபாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லது இல்லைங்க. இதனால் ஆரோக்கிய குறைபாடும் மருத்துவ செலவும் அதிகரிக்குங்க. இது மாதிரியான நேரங்கள்ல சிறு உடல்
உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. மகர ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல தன்னம்பிக்கை குறையுங்க. தொழில் லாபம் கிடைத்தாலும் விரயங்களே கூடுதலாக இருக்குங்க. இடமாற்றம் ஊர் மாற்றம் திருப்தி தராது. எதையும் துணிந்து செய்ய இயலாமல் பிறருடைய துணையை நீங்கள் நாடுவீங்க. அதே போல் தாயினுடைய உடல் நலத்திலையும் கவனமாக இருப்பது நல்லது. அவர்களுக்கும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவர்களுடைய எதிர்கால நலனுக்கு ரொம்பவே நல்லதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீச்சம் பெற்ற செவ்வாய் இந்த தருணங்கள்ல வக்ரமும் பெறுகிறாருங்க. அதாவது கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் வக்ரம் அடைகிறார். உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவதால் பண நெருக்கடி அதிகரிக்குங்க. பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகலாம். இதனால குடும்ப சுமை கொடுங்க. கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வீடு மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க. பொதுவாக பொறுமை அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல இந்த காலகட்டங்கள்ல மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு வரும் சுக்கிரனால் நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது மிகுந்த நன்மைகள் வழங்குவாருங்க. திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறுங்க. மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீங்க. பிள்ளைகளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதில் கவனம் கொடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குது. அதே போல உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் சிலருக்கு மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உண்டுங்க. கலைஞர்களுக்கு செல்வாக்கு உயருங்க. மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. பெண்களுக்கு வருமானம் உயருங்க. உறவினர் பகை அகலும். சுபகாரிய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் மீதும் உங்களுடைய ராசியின் மீதும் விழுவதால அவசரமாக வார்த்தையை விட்டுவிட்டு பிறகு ஏன் இப்படி பேசினோம் என்று வருத்தப்படுவீங்க. சகோதர உறவுகள் கசந்து போகின்ற அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டாங்க. சுகாதிபதி செவ்வாய் நீச்சம் அடைந்திருப்பதால் உடல் நலன்ல கவனம் தேவைங்க. சிலருக்கு தேவையற்ற இடமாற்றம் ஏற்படும். 4க்குரியவர் செவ்வாய் என்பதால் தாயினுடைய உடல்நிலையில நீங்கள் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. எடுத்தோம் கௌதம் என்று எவற்றிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை முருகனையும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரையும் வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.